கொசுகடி கர்மம் கர்மம். மார்கழி மாசம் மனுஷன் ஒரு சுகமா சொரிய முடியுதா? பொங்கலுக்கு வீட்டு வாசல்ல மாக்கோளம் போட்ட மாதிரி இருக்கு. கருப்பா இருக்க இவங்க கதியெல்லாம் இதா ஆசிட்ட ஊத்தி அடிச்சாதான் போகுது. ஆனா ஒரு மாசத்துக்கு புண்ணும் சிறங்கு மாறு. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? இது ஆகாத. 11 மணி வரைக்கும் வாயை பேன்னு வச்சு தூங்குறத பாரு. தூங்கும் போதே வாய் அப்படியா இருக்கு? நீ எப்ப வெள்ளனே எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போறியோ அன்னைக்கு தான் நீ உருப்படுவ. இங்க பாரு, தங்கச்சின்னு பாக்குறீங்களா, கொமட்டில் குத்தி விடுவேன். தமிழ் கொஞ்ச நாள் குவைத்து போறான். அவன் போன ஒரு வாரத்தில் நானும் பின்னாலே போறேன். ஏதாச்சும் ஓவரா பேசுனீங்க, அங்க இருந்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் கூட வேண்டாம். சோம்பேறி இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருப்பிட்டா மாதிரிதான். 4 வீட்டு வாடகை வரதுனால கஞ்சி குடிக்கிறோம். இல்லனா குடும்பத்தோட முச்சந்தில பிச்சை தான் எடுக்கணும். பிச்சையா? இது வரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறானையா? ஐயா 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 கொஞ்சம் பிச்சை போடுங்க ஐயா. பிச்சை போடுங்க, பிச்சை கேக்குறீங்களா? மூதேவி பிச்சை போடா. எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற? திரும்ப வரும்போது நின்னு குடும்பத்தோட கொலை பண்ணிடுவேன். என்ன பிச்சை எடுத்தாலும் அடிக்கிறாங்க? ஆமா அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற வேஷத்துல ஆத்தாள மகளும் இவ்வளவு கன்றாவியா இருக்கியே? இப்ப தெரிஞ்சுதா ஒளிமயமான எதிர்காலம். அவன் கடக்குறான் எடுபட்ட பைய. மத்தியான சோத்துக்கு உலக வாடி. மூஞ்ச பாரு. ஏமா காலையிலே நம்ம வீட்டுக்கு புதுசா குடுத்தன வந்திருக்காங்க போல இருக்கு. ஆமாத்தா, அப்பா பொண்ணு 2 பேர் தான். பார்க்க நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சரி இருக்கட்டுமேனு விட்டுருக்கேன். ஹலோ, யாரு? மூர்த்தி பேசுறேன்ப்பா. சொல்லு மாமா. டீ கடைக்கு போவோமா? டேய், டீ கடை போறதுக்கு ஏத்த வீட்ல இருந்து போனா போன இடம் சொம்ப. என்னடா அது, எவனை பார்த்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. அம்மா அண்ணி, அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? என்னப்பா? அங்க இது வர காதல. அங்க யார் சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்குது? நம்ம வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்கல்ல அவங்க. அப்படியா? அவங்கள சத்தத்தை குறைக்க சொல்லுங்க. ஐயா எனக்கு பயமா இருக்குதுப்பா, நான் போக மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்களே? சரி நானே போய் சொல்றேன். மண்டை வெடிக்குது. வீட்ல யாருங்க? வெளியில யாருங்க? தமிழ். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். இதுல எந்த தமிழ்? இந்த வீட்டு சொந்த தமிழ். அகநானூறு, புறநானூறு, எட்டுத்தொகை, குறுந்தொகை, நலவெண்பா, நாட்டியப்பா. இதுல நீ யாருப்பா? உங்க அப்பன். வெளியில வாமா. அவ்வியார் மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க அப்பா வீட்டு யாருமா? வீட்டுக்காரருப்பா. வீட்டுக்காரரா? அப்பா வீட்டு ஓனர்ப்பா. ஓஹோ. மாமு, ஒரு சூப்பர் கரண்ட் பார்த்தேன்டா. கரண்டா? ஓ வீட்லயா? அங்க ஒரு கிளை பல்பு தானே பார்த்தேன். நீ பார்த்தது கிளை பல்பு, நான் பார்த்தது கரண்ட். செம்ம அழகு. காலையில ஷாக் அடிச்சிச்சா. ஏண்டா இப்படி பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா குவைத் எப்ப போறது? ஐயா சட்டு புட்டுன்னு என்னை குவைத்து கூட்டி போடா. இல்லைன்னா எங்க ஆத்தால என் தங்கச்சியும் சேர்ந்து சோத்துல விஷத்தை போட்டு கொண்டு விடுவாளுப்பா. அண்ணன் வந்ததும் போயிடலாம் மாமு. கூல் டவுன். குவைத்துங்கிறது எங்க பாருக்கு? அது குவைத்துல தான்டா இருக்கு என் வெண்ணெய். ஆடா தமிழ் இருக்கும்போது கவலை இல்ல. ஆறுமுகம், உனக்கு தெரியுமா? அண்ணா 5 டீ போடு. டேய் 3 பேருக்கு இதுக்கு 5 டீ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்ன தமிழ் எப்படி இருக்க? டீ சாப்பிடுறியா? சொல்லியாச்சு. வடை போண்டா எடுத்துக்கோ. தம்மு வாங்கிக்கோ. தமிழ் ரொம்ப தேங்க்ஸ்மா. மனசு போல வாங்கி கொடுக்கறாப்ல. ஏண்டா டேய், ஓசில ஒண்ணுக்கா இருந்தாலும் விட மாட்டீங்களா? குடிச்சு தீத்துறது. யார பார்த்து உன் வாயில என்னடா வருது? குடி மாமு. யாச்ச வச்சிட்ட நீ. என்னடா அடிச்சு தூக்கிடுவானே. ஆமா. என்னடா பாத்து டேய், பாத்து என்ன கேக்குறீங்க? மூர்த்தி. ஆமா சார். பூச்சி உட்காரு. டேய் நீ சொல்றதுக்காக விடுறேன்ப்பா. அத உட்கார்ந்தாங்க. முகர கட்டி வா அப்படி. பிச்சுப்புடியே பிச்சு. நீ வேலைக்கு போய் பிச்சுக்க. எதுக்கு வீணா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க? நீ எதுக்குடா தேவையில்லாம அவங்கள கூப்பிட்டு வாங்கிடுறா? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான்டா வருவாங்க. யாரு இந்த ஆமைய வவாலுமா? ஏண்டாடா ஏண்டா? என்ன ஏண்டா போண்டான்னு போட்டேனே. டேய் பிரச்சனைன்னு நான் நீ கூப்பிட்டா உதவிக்கு எவனும் வரமாட்டான். ஆனா அந்த ஆமை ஒவ்வால விசில் அடிச்சு கூப்பிட்டா குப்பத்துல இருந்து 100 குயில் வரும் தெரியுமா? குயில் வருதோ இல்லையோ, இப்ப குருவி வந்திருக்கு. என்னடா சொல்ற? உன்னை விரட்டி லவ் பண்றாளே அந்த பக்கி பத்மா வந்திருக்கு. தமிழ், என்ன? நான் கொஞ்சம் தனியா பேசணும். அதோ அந்த செவத்து ஓரமா போய் பேசு. இல்ல உங்ககிட்ட தான் பேசணும். என்ன பண்ண சொல்ற? போய் பேசி தள்ளி விடு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். இதே ஏரியால தானே இருக்கும், பாத்திருப்பீங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கு நான் என்னங்க பண்றது? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா எந்த அர்த்தத்துல? நான் உங்களை லவ் பண்றேன். அடடா, லவ் கிவ்லாம் தப்புங்க.
சீரியஸா லவ் பண்றேன். எதுக்கு சீரியஸா லவ் பண்றீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நியாயமான விஷயம்தான். கொஞ்சம் அப்படி வரீங்களா? சாமி, ஒரு தாலியை கொண்டாங்க. எதுக்குங்க தாலி? நீங்க லவ் பண்றது கல்யாணம் பண்றதுக்காக சொன்னீங்கல்ல, ஆ, ரொம்ப டச் பண்ணிட்டீங்க என் ஹார்ட்டை. அதான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் லவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம்னா வீட்ல அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்க வேணாமா? லவ் பண்றதுக்கு மட்டும் அப்பா அம்மா கிட்ட கேட்டா பண்ணீங்க. குட் பாயிண்ட். கல்யாணம் பண்ணா தாலி எல்லாம் வெளியில தெரியும். யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? நீங்க எதுக்கு தாலியெல்லாம் வெளியில காட்டுறீங்க? சின்ன தம்பி படத்துல வந்து குஷ்பு மாதிரி தாலியை மறைச்சு வச்சுக்கோங்க, இல்ல மடிச்சு ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏய், சும்மா டீ கடையில தம் அடிச்சிருந்தா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இப்ப தாலியை பார்த்துன்னு வேறுக்குதோ? எனக்கு இது முட்டாள்தனமா பேசிக்கிட்டு. மவள முட்டாள் கட்டால் என்ன பொண்ணு கூட பார்க்காம முகரை பேத்துறேன். உன்னை லவ் பண்ணதுக்கு அந்த பூசாரியா லவ் பண்ணிருக்கலாம். ஆளை பாரு. பண்ண வேண்டியதானே? ஜோடி ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மணிய தெரியும் எங்களுக்கு. என்ன லுக் விடுற? ஹோட்டலுக்கு சினிமாவும் பைக்ல பேஸ் போட்டு சுத்துவீங்க, தேவையில்ல கைட்டு விட்டுடுவீங்க. இதுக்கு பேர் லவ் இல்லடி, ஜவ்வு. தமிழ் சூப்பர். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ்ல வந்திருந்தாங்க, கழுத்து போட்டேன். யாரு அண்ணன் போனா அண்ணே அண்ணே நான் எழுதி விட்டு தம்பி பேசுறேன். ஏன் வேலை விஷயம் என்னாச்சுன்னு ஒன்னே நம்ம சும்மா இருக்கேன். ஊர்ல ஒரே மதிக்க மாட்டேங்கிறா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. லைன்ல வாடா. அம்மா டேய் கால் எங்கடா வருது? வெட்டி பிடி வெட்டிட்டாலையா? நீ தள்ளி நில்லியா? திரும்ப. ஏ மாமு, வேர்வேல உடம்பு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? மைக் டைசன் மாதிரி இருக்குமே. தார் ரோட்ல தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கு. ஏய் திரும்படா. வேலையே செய்யல, இதுல வேற வேற. டேய் என்னப்பா? டேய் 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 வரச்சில நிக்கிற கண்ணு தெரியலையா? என்னடா குறுக்க வந்து படுக்குற? ஏய் என்னடா? டேய் ஏய் உனக்குடா? நீங்க போடுங்க. ஏய் அவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான், அவன சொல்லி விடா. இங்க பாரு வேறல நின்னா காடிச்சு தின்னு போடுறியா? விட்றா. ஏன்டா இப்படி ஆவுன்னா சண்டை போட்டுட்டு இருக்க? நானா சண்டை போடுறேன்? அவன் தான் தேவையில்லாம குறுக்க பூந்து வம்பளுக்குறான். நீ அவனுக்கு பயந்துட்டு என்ன தள்ளிட்டு வர்ற? பயப்படலடா. நம்ம அவன் மேல கை வச்சோன்னா 50 பேர் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பான். முடியுமா? நம்மளால முடியுமா? நாம 1 மணி நேரம் லேட்டா போனாலே நம்ம வீட்டுல அம்மா தேடுவாங்க. அவன் 10 நாள் காணாம போனா கூட யாரும் அவனை தேட மாட்டாங்க. தெரியுமா உனக்கு? ராஜீவ் காந்தி செத்தப்போ நீயும் நான் என்னடா பண்ணோம்? யாருக்கு தெரியும்? இன்னமா நான் இருக்கு. நம்ம 2 பேரும் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? பஸ் மேல கல்லு தூக்கி எறிஞ்சிருப்பான், தீ வச்சிருப்பான், போறவர்களை சீண்டிருப்பான். அவனும் நம்மள ஒன்னாடா? அப்ப அடிச்சா அடியை வாங்கிட்டு பேசாம வர சொல்ற? துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்றேன்டா. தூரமாவா? அதுக்கு பேசாம ஊரை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட வேண்டியதானே? எதுக்கு ஜிம்முக்கு வரணும்? ஆமா, ஜிம்முக்கு வருது சண்டை போடுறதுக்கு இல்ல, லைஃப்ல அவங்க உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கதான். புரியுதா? அப்ப லைஃப் லாங்க அடி வாங்கிட்டு உடம்ப கண்ணாடிலே பாத்துக்கிறதுக்கு சொல்ற? லூசு எதா கிறுக்குன்னு அதானே பார்த்தேன். பேசுறா. உலகத்திலேயே பிளாஸ்க்ல பீர் வாங்குற ஒரே ஆள் நீதான்யா. ஏய் இந்த பிளாஸ்க்ல ஒரு பிளாஸ் பேக்கே இருக்கு தெரியுமா உனக்கு? ஓஹோ வந்து சொல்றேன். ஊத்திக்கின்னு கடிச்சுக்கலாம், கடிச்சுக்கின்னு ஊத்திக்கலாம். வந்துட்டான் பன்னிக்குட்டிக்கு பாவாடை கட்ட மாதிரி. ஏல மூர்த்தி, அம்மா அது என்னடா கழுத்துல பிளாஸ்க்? அதுல என்ன இருக்கு? டீமா டீ. யாருக்கு? இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும். டயர்ட் ஆகிறப்ப ஊத்தி ஊத்தி குடிக்கிறக்காக. அது சரி. படுத்துக்கிட்டு தூங்குமா நாயி, நின்னுக்கிட்டு தூங்குமா பேய். காரியம் இல்லாம கடத்தருக்கு போய் டீ வாங்கிட்டு வரவன் அந்த கருவாப்பைய. செல்வி, டேய் பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசாத. பேர சொல்லி கூப்பிடுறியா? யாரா பெரியவங்க? ஒரு நாள் உனக்கு முன்னால பேசுறா பேசு. என்னடா இங்க சண்டை? பாருங்கம்மா எப்ப பார்த்தாலும். சரி விடு. டீ கேட்டா நாங்க போட்டு கொடுக்க மாட்டோமா? அம்மா உங்களுக்கு என்ன டீ போட தெரியும்? இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, லவங்கம் டீ, கருப்பு டீ, கருப்பட்டி டீ. இதானே போட தெரியும்? பார்லி டீ போட தெரியுமா? பார்லி கஞ்சி தான் போடுவாங்க. அதென்ன டீ? அதாம்மா அதான். கருத்த உடல் மினுமினுக்க, செவத்த உடல் பளபளக்க, இளைத்த உடல் பெருவருக்க இன்றே வாங்கி அருந்துவீர்கள் பார்லி டீ, பார்லி டீ, பார்லி டீ. ஏய் இந்த குவைத்தெல்லாம் போறத விட்டுட்டு தெரு தெருவா போய் லேக வியாபாரம் பண்ணு. வீட்டுக்கு ஒரு வருமானமாச்சும் வரும். சரி இதுல கொஞ்சம் ஊத்த, நான் குடிச்சு பார்த்துட்டு அதே மாதிரி போட்டு தரேன். வீட்ல எல்லாம் இது போட முடியாது, இதுக்குன்னு தனியா ஃபேக்டரி இருக்கு. ஐயா குடுறா கொஞ்சம். செல்வி, வில்லங்கமான விஷயத்தெல்லாம் தலையிடுற, மரியாதையா ரவையப்பட. பிள்ளையாரே பெருச்சாலையில சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாக்கும். புல்லட்டு. டேய் இந்த கம்பம் கலைச்செல்வி நினைச்சா எந்த மாதிரி டீயும் போட வேண்டாம். ஆமா, பெரிய சூளமங்கல ராஜலட்சுமி
நல்ல பாட்டு கச்சேரி போற மாதிரி சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பேர்ல ஒரு அடமொழி வேற. டேய் போடா. கம்பம், குமுளி, தேனி, ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி வரைக்கும் டீ கிடையாது. போ. ஓ. டேய், 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 டேய். கை சுடுற வரைக்கும் தம் அடிக்காதவனு, கடைசி சுட்டு வரைக்கும் தண்ணி அடிக்காதவனு நாட்டுக்கே வேஸ்ட்டுப்பா. ஏன் சொன்னா? இந்த மானிட்டர் மூர்த்தி சொல்றப்பா. சவுண்ட கம்மி பண்ணு, கீழே கேட்டா மேல வந்துட்டு போறாங்க. அதுவும் சேர்த்தா என்னத்த. ஏய் மாமு, ரொம்ப ஓரா தெரியல உனக்கு. மச்சான் இன்னைக்கு ஒரு நாளே கண்டுக்கிறாரா? ஏன்னா வெறும் பீர் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சீன மாதிரி இருக்கும், ஒரு குவார்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ட மாதிரி இருக்கும். வேணும்னா ஒரு ஃபுல் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா நெஞ்சில மிச்சமா இருக்கு. நெஞ்சிலியா? என்னடா அங்க சத்தம்? டேய் 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 டேய், பசங்களாம் மேல எங்கடா வந்தீங்க? டியூஷன் படிக்க. நாங்க ஒண்ணு இங்க யாருக்கும் டியூஷன் நடத்தலடா. கீழ்வீட்டு அக்கா சொல்லி தராங்க. பசங்களா, வெட்டி பையகிட்ட என்ன பேச்சு? போய் உட்காருங்க. வெட்டி பழிலா? டா உன் மனசுல என்ன பெரிய டீச்சர் நினைப்பா? ஆமா, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம். வேலை கிடைக்கிற வரைக்கும் டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறோம். உன்ன மாதிரி ஓசில ஓபி அடிக்கல. எது ஓசில ஓபி அடிக்கிறனா? யார பார்த்து ஓசின்ன? நாங்கெல்லாம் வரிக்கூற பரம்பரை. மழை பெஞ்சு ஒரு கோடு அடிஞ்சாலும் அங்கனக்குள்ளேயே மாண்டு மடிஞ்சிருவோம். ஓ 2 2 ஈ 2 8 மூவி 2 36 வாய்ப்பாடு நடத்துறதுக்கு ஒண்ணு நாங்க வாடகை. இப்ப தப்பா சொல்றீங்க. டேய் நான் ஒண்ணும் தப்பா சொல்லடா. இந்த பிள்ளை தப்பா பாடம் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்னப்பா நான் சொல்றது? இல்ல இல்லையா? டேய் 1000 ரூபாய் கூட பெறாது நம்ம வீட்டுக்கு. இவங்க 2000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்களே, டியூஷன் தானே எடுத்துட்டு போட்டோம். டேய் நீ எப்படா அப்படி மாறுன? இப்பதான். இப்பதானா? சும்மா சொம்ப சொம்பையா? டேய் என்னடா நடக்குது இந்த வீட்ல? பீர் சாப்பிடுறப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிகர பார்த்தவன பிச்சுக்கிட்டு போயிருச்சு. சரி சரி எல்லா கைய ஏன் சட்டிலே கைய வச்சிட்டியா நீ? இந்த பார், இனிமேல் இந்த வீட்டு வாசப்படியில கால் எடுத்து வச்சனா இந்த மானிட்டர் மூர்த்திய மானங்கட்ட மூர்த்தின்னு கூப்பிடு. மானங்கட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே. ரைட்டா? மானங்கட்ட மூர்த்தி. ஓகே. மானங்கட்ட மூர்த்தி. ஆஹா செட்டு செட்டு. ஆரப்பாளையத்துல இருந்து கண்ணா நீயும் நானுமா கண்ணா. டேய் 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 அசிங்கப்படுத்தாதடா, இறங்கடா கீழே. அடச்சி, ஒட மரத்துல ஓனா ஏறலாம், பனை மரத்துல பண்ணி ஏறலாமா? எல்லாம் நீ கொடுக்குற இடம். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நற்ப கூட கற்ப போல என்னுவே. அண்ணி இவ பாசத்துல நெஞ்சு நக்கறா. இவனை கரெக்டான ஆள் நீங்க தான். ஏய் ஷட்டப்டா. ஏய் அன்னிங்கிற பேர்ல வந்த வில்லியே, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. நீ வந்து என்னைய செட்டப்ங்கறியா? யூ செட்டப் நான்சென்ஸ் பிளட்டி ஃபூல். கருவாயா, மரியாதையா கீழ இறங்க வந்துரு. ஏய் செல்வி, இது 2 நண்பர்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய போராட்டம். எடுபட்ட வயல பல தரம் சொல்லிட்டேன், என்ன பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அடிபட்டு சாவே. பின்ன என்ன செல்விய கிளவி நான் கூப்பிட முடியும்? நான் உன்னை விட ஒரு நாளைக்கு முன்னாலே உலகத்தை பார்த்தவன். ஏண்டா ஒரு நாள் மூத்தவங்கிற திமிர்ல பேசுறியா? பாடவா, இன்னும் கொஞ்சம் மேல ஏறிக்க, அப்பதான் விழுகிறதுக்கு வாட்டமா இருக்கு. அவனை விடுங்க. ஏய் விழுந்து சாவாதடா பாவி, இறங்குடா. இந்த மானிட்டர் மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. அண்ணன் பொண்டாட்டிங்கிறனால தான் உனக்கு இன்னும் மரியாதை. இதுக்கு மேலையும் ஓவரா பேச்சுக்கு இருந்த பாட்டில் எடுத்து மண்டி. இப்ப நீ கீழே இறங்கல, ராத்திரி தூங்கும் போது உன் தலையில அம்மிக்கல்ல போட்டுருவேன். ஊட்டி வளர்த்த ஏ அன்பு தங்கச்சி. அண்ணி ஆத்தி இருக்கு குறி தவறாம. சபாஷ், கை கொடுங்க. நல்ல எம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏ கண்மணி ஏது கருவாயா, நிறுத்துறா. பார்த்து சரியா எழுதுடா. அக்கா வாடி எழுதுடா. அக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதுக்கேண்டி இந்த அடி அடிக்கிற? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு? 6-7 வருஷம் இருக்கும். உங்க வீட்டுக்காரர் எப்படி? ஐயோ, என் புருஷனை பத்தி கேட்டுட்டு இப்படி நிலையறியாடி? சரி, உங்க கொழுந்தனார் எப்படி? ஐயோ எதுக்குடி? என்னமோ 50 ரூபாய் கடன் கேட்ட மாதிரி அழுத்துக்கிறீங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் வரேன்க்கா. வரேன்க்கா, வரேன். ஐயோ இந்த சிலிப்பு சிலிப்புறாளே. அம்மா, எப்பவும் அந்த அக்கா உன்னை அண்ணின்னு தானே சொல்லும், இப்ப மட்டும் ஏன் அக்கான்னு சொல்லுது? அம்மனம்மா ஓடிச்சா எலி, அண்டர்வேர் கொடுத்துச்சான் புலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்குடா தெரியும்? ஏதோ தோராயமா அடிச்சு விட்டுறேன், அதையும் கெடுத்துரு. படுறா படுறா படுறா. என்ன கேட்டாவ? ஏ மச்சான், அந்த பக்கத்து வீட்டு கரண்ட் ஒண்ணு ஓவரா சுட்டு விடுது, எப்படி அது? ஆமா மாமு, கரண்ட்டுக்கு பயங்கர ஜுரம். ஜுரமா? ஜுரம்னா ஜின்னு வாங்கி கொடுப்பா. டேய் மூதேவி மூதேவி,
ஜின்னு வாங்கி குடிச்சா ஜுரம் போயிருமா? நோவால்ஜின் அனாசின் மெட்டாசின் சொன்னப்பா. பெரிய மேதாவி மாதிரி பேசுற நினைப்பு மூடுறா. அதெல்லாம் ஆர்டினரி ஜுரத்துக்கு தான், இது லவ் ஜுரம். ஏன்டா மச்சான் அந்த பொண்ணு ஒன்ன ஜூட்டு வரத நீ எப்படிடா கண்டுபிடிச்ச? ஏய் மாமு, தூரத்துல இருந்து பாக்கும்போதே கால் பின்னுது, கை உதறுது, கண்ணு உருளுது. அட கிட்ட போனா அனல் அள்ளுதுல. ஹை வோல்டேஜா? அப்படியா? அப்ப இந்த ஏரியாவுக்கு மொத்தத்துல அங்க இருந்து கரண்ட் இருக்கலாம் சொல்லு. ஓய், பிரைவேட் ப்ராப்பர்ட்டி பிஞ்சிடு. போச்சுக்கிறாரா? நான் என்ன சொல்றேன்னா இமிடியேட்டா அப்படியே கவுத்துற வேண்டியதானே. டேய், மங்கத மாதிரி உடனே கவுக்க முடியுமா? ரம்மி மாதிரி ஒவ்வொரு சீட்டா சிறுக 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 வச்சு கடைசியில் தானே கவுக்கணும். இங்க பாருடா, பொண்ணுகளுக்கு ஜுரம்னா சட்டு புட்டுன்னு ஒரு வாளி தண்ணியை ஊற்றி சூட்டை தணிச்சிடணும். இல்லைன்னா சைடில் டாக்டர் எவனாச்சும் உள்ள வந்து ஊசியை போட்டு போயிடுவாங்க. ஆஹா மாமா டேய், மேட்ரு அப்படியே திருப்பி விடுற பத்தியா? ஏய் அசத்திட்டு வந்துரு. வாங்கடா ரெட்டப்பறவைகளா. நாம 4 பேர் வர்றோம், நம்ம பார்த்து 2 பேர்னு சொல்றோம். அதை கணக்குல வீக்கு மச்சான். இந்த லட்சணத்துல குவைத்துக்கு போய் என்னடா செய்ய போறோம்? ஒட்டகத்துக்கு குண்டிகள் வச்சா ஒட்டகத்துக்கு மட்டும் இல்ல பாப்பா. அடிங்க நீ அவனடி அவன் ஒண்ணு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கடைக்காரன் அடிப்போம். இந்த கடையில உள்ள பாட்டில் இருந்து டப்புனு உடைக்கும்டா. இந்த கலர் பாட்டில் எடு, பாட்டில உடைச்சு கையை கீறு. டேய் ரத்தம் வரும்டா, அப்படியே ரத்தத்தை குடிங்க. டேய் அமெரிக்காவுல பிளைட் விட்டு பில்டிங் அடிக்கிறான்டா, ஆப்கானிஸ்தான்ல ராக்கெட் விட்டு ஜாக்கெட் அடிக்கிறான்டா. உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறான்டா. நீ மட்டும் ஏடா சும்மா இருக்கீங்க? அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க. அப்போ ஆச்சு நிம்மதி கிடைக்கும்டா. அண்ணே நான் என்ன சொல்றேன்? அவனடி அவன் ஒண்ணு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா, ஏன் இப்படி கேசட்ட திருப்பி போடுற? யாரா நீ? என் பேரு ஏழுமலை, எங்க அப்பா பேரு அண்ணாமலை, எங்க அம்மா பேரு உண்ணாமலை, என் ஊர் உடுமலை, நான் இருக்கிறது முதுமலை, நான் குடிச்சது கொல்லிமலை, காய்ச்சறது விராலிமலை, இப்ப நான் போக போறது மருதமலைடா. மலை 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 மலை. அம்மாவாசையும் பூச்சி வந்து சீரட்டு கட்டாயனா, இந்த சீரட்டை மட்டும் எடுத்து கொடு, மாத்தி குடுறாங்க. ஏதாவது திட்டுக்கிட்ட போறாங்கப்பா. திட்டுறதுக்கு வாய் இருந்தா தானே சொல்றது செய்யா. உன்னோட பெரிய தொல்லையா போச்சுப்பா. ஐயா எனக்கு ஒரு கலசம் கொட்டை வடி நீர் தாருங்கள். யோ காப்பின்னு கேட்க மாட்டியா? செந்தமில்ல தான் பேசுவா நீ. நான் மட்டுமா பேசுகிறேன்? என் தாய் தந்தை என் மூதாதையர் அனைவரும் இவ்வாறு தானே பேசினார்கள். உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இந்த வாரம் நம்ம ப்ரோகிராம் எல்லாம் மோப்பம் பிடிச்சு வச்சிருப்பீ சொல்லு. திங்கக்கிழமை நம்ம ராமசாமியோட அப்பே புட்டுக்குருவான். அப்படி போடு. புதன்கிழமை பெரியாஸ்பத்திரியில எடுத்துட்டு பெருசு அது காலி ஆயிடும். வணக்கம் பூச்சி அம்மாவாசை சவிக்குமா? என்ன எதிரி திடீர்னு வெள்ளக்குடி காட்டுறான்? என்ன பண்றது? ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏப்பா ஆளுக்கு ஒரு டீ சாப்பிடுறீங்களா? விஷத்தை கலந்தாலும் கலந்துருப்பான். வேணாம். ஆளுக்கு ஒரு போண்டா, எலி மருந்து வச்சாலும் வச்சிருப்பான். வேணாம். அடப்பாவிகளா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆச்சும் சாப்பிடுங்கயா. வேணா உடியா. வெங்காயம் தம்பி ஒரு சிகரெட் கூட. 2 பேர் இருக்கீங்க, ஒரு சீட்டு கேக்குறீங்க. ஓவரா பேசுற. ஒரு போர்வேல 2 பேர் படுக்கிறது இல்ல. அது மாதிரி ஒரு சிகரெட் வாங்கி 2 பேர் இழுப்பா. நீ மூடு. ஐயா எனக்கும் ஒரு தங்கராஜா வடிகட்டி புகையிலை சுருட்டு ஒன்று தாருங்கள். கோல்ஃப்லா கிங்கன் கேலியா. ஏண்டா எவனை பார்த்தாலும் ஓசில போண்டா டீ சிகரெட். இன்னைக்கு இருக்குடா உங்க வாய்க்குள்ள தீபாவளி. 1 2 3. அம்மா அட பாவிகளா, சிகரெட்டை மாத்திட்டாங்களா? பக்கி என்ன சோம்பேறி? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே மாவு முடிஞ்சுக்கிட்டு இருப்ப? நீ போற பக்கம் பார்த்தா அடுத்த வருஷம் தான் அரிசி சுட போடுது. டேய் கருப்பு, அதிரசத்துக்கு மாவு பேசுறதுல நம்ம ஜெயந்தி அடிக்க வேற ஆளே கிடையாது தெரியுமா? ஆமாமா, கொட்டை எழுத்துல வெளியில போர்டு போட்டிருக்கே. என் நண்டு இன்னும் 10 நாள்ல கல்யாணம். ஒழுங்கா சமைக்க கத்துக்கோ, இல்லன்னா புருஷன் தூக்கி போட்டு மதிக்கு போறான். எல்லாம் கத்துக்குவா. அடுத்து நம்ம தெருவுல யாரு கல்யாணம்? ஏன் நம்ம தமிழுக்கே செஞ்சுட்டா போகுது. நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு பார்த்துட்டா போச்சு. பார்க்கத்தான் வேணும். சும்மா ஒன்றும் இல்லை. 100 பவுன் நகை, ரொக்கமா 1 லட்சம் ரூபா, ஒரு அம்பாசடர் காரு. அம்பாசடர் அதை தேன் சொன்னேன்.
இவ்வளவெல்லாம் கொடுத்தாலும் அங்கன வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெள்ளை வெள்ளக்காரியத்தையும் கட்டி வைப்போம். இங்கன லோக்கல்ல இருக்கிற நொள்ளக்காரி கொள்ளக்காரி எல்லாம் கட்டி வைக்க மாட்டோம். எங்க அண்ணன் கூட தான் குவைத்தில் இருக்காரு. அவர் சுமாரான ஒரு கம்பம் கிளைச்சிலிய கட்டிக்கல. அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மதுரையில ஒரு மீனாட்சி கிடைக்காமையா போயிரும். டேய் கருப்பு, என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படை பக்கம் வருவ, உன் வாயில கொல்லிக்கட்டைய வச்சு இழுக்கல, என் பேர் கம்பம். ஐயோ எங்கடா கூட்டு போற? நம்ம மதுரையில ராத்திரி 11 மணிக்கு அப்புறம் பரோட்டா கடை திறந்திருக்கும். ஆஸ்பத்திரி எப்படா? சொர்க்கம் மருத்துவமனை, டாக்டர் கற்புக்கரசி MBBS. பார்வை நேரம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை. ஏண்டா விடிய விடிய அடுத்தவங்களை தூங்க விடாம அப்படி என்னடா வைத்தியம்? இருட்டடி வைத்தியமா இருக்கா? இது சொர்க்கத்தின் திறப்பு விழா. புது சோலைக்கு ஐயா தங்கள் மேனிக்கு என்னவோ? மேனிக்கு ஒண்ணு இல்லையா, சூட்டு வைத்தவலி. சூட்டை தணிப்பதற்கு சுகமான வைத்தியம் செய்கிறார்கள். கட்டணம் குறைவு, ஆனால் கவனிப்போ அதிகம். ஊசி கீசி போடுவாங்களா? ஊசியை அவர்கள் போட மாட்டார்கள், போட வேண்டும். பக்கத்தில் பருவன் இலா இனிமை தரும் இனிய வலி தாங்க முடியல. டாக்டர் கற்புக்கரசி. என்னாச்சு? இது உடம்பு சுடுது. ஆமா. எங்க? ஐயோ வயித்துல. இங்கயா? ஆமாமா. சொல்லுயா. எங்க சுடுதுன்னு சொல்லு. இங்கயா? சொல்லுடா. பாத்தியாடா 72 வயசுல அது பாட்டுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம பொழப்பு எப்படா நடக்கும்? என்ன அமாவாசை ஏதோ சோகமா உட்காந்துருக்கீங்க? வயிற்றுல ஏயா கேட்குற? ஒரு வாரம் 10 நாளா நம்ம ஏரியால எவனும் ஜாக மாட்டேங்கிறான். உங்களை போய் கேட்டேன் பாரு. ஏயா வெங்காயம், உங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரே, அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன 97 வயசுல கபடி விளையாடிட்டு இருக்காரு. முந்தா நாள் ராத்திரி கூட செவரேறி குச்சி போய் ஒரு பொண்ணை தள்ளின்னு வந்துட்டாரு. அது இல்லையா, ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவுக்கு ஜோரம், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, இழுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு கிடக்குனாங்களே, போலியா? டேய் சுடுதண்ணி ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க போலியான்னு கேட்டேன்.